நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம இதில் மேத்ஸில் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்னு என்னது? கான்ஸ்டன்ட்ஸ்னால் நிலையாக இருக்கிறது, வேரியபிள்ஸ்னால் மாறக்கூடியது. ரைட்டா? இப்போ ஒரு பொருள் நகராமல் இருக்குது ஒரே இடத்துல, அது கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். நம்ம நகர்ந்துட்டே போயிட்டுருக்கோம், அது வேரியபிள்ஸ்னு அர்த்தம். ரைட்டா? ஒரு பொருள் ஒரே இடத்துல இருக்குது, அது நகரவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னது கான்ஸ்டன்ட். அதே இது நம்ம ஒரு ஆடு மாடும் ஒரு இடத்துக்கு விட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்குது, அது வேரியபிள்ஸ். அதை மாதிரியே வச்சுக்கோங்களேன். அப்போ கான்ஸ்டன்ட்ஸ்னு நிலையானது, வேரியபிள்ஸ்னால் நகரக்கூடியது, மாறக்கூடியது. ரைட்டா? இது நிலையானது, அது மாறக்கூடியது. கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, எ வேல்யூ தட் டஸ் நாட் சேஞ்ச் டூரிங் எ மேத்தமேட்டிக்கல் ப்ராசஸ். நான் ஒரு மதிப்பு, ரைட்டா, ஒரு மதிப்பானது தட் டஸ் நாட் சேஞ்ச், அது மாறாது. எப்போ மாறாது? டூரிங் எ மேத்தமேட்டிக்கல் ப்ராசஸ். அதாவது மேத்தமேட்டிக்கல்னால் நம்ம கணக்கு செய்யும்போது, ப்ராசஸ் செயல்முறைகள், ஒரு கணக்கீட்டு செயல்முறையில் ஒரு 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 எண்ணின் மதிப்போ ஒரு மதிப்பு மாறாமல் இருந்தால் அதற்கு பேர் என்னது? கான்ஸ்டன்ட். த வேல்யூனா மதிப்பு. ரைட்டா? மதிப்பு தட் டஸ் நாட் சேஞ்ச், அந்த மதிப்பானது மாறாது. எதில் எப்போ மாறாது? டூரிங் எ மேத்தமேட்டிக்கல் ப்ராசஸ். அப்படின்னா கணக்கீட்டு செயல்முறையில் ஒரு வேல்யூ, ஒரு மதிப்பானது மாறாமல் இருந்தால் அதற்கு பேர் கான்ஸ்டன்ட். அதாவது மாறாது அதோட மதிப்பு. உதாரணம் பாருங்கள், எக்ஸாம்பிள் இன் ஏ ஃபார்முலா, அதாவது ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் பிரெத் அண்ட் ஹைட். இது என்னது? ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஏரியா, மொத்த ஏரியா, ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணத்தோட ஏரியாவை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதில் ஏரியா ஈக்குவல் டு 1/2 பிரெத் இன்ட்டு ஹைட். இவ்வளோ தானே ஏரியா ஃபார்முலா. இதில் எது கான்ஸ்டன்ட்டு அப்படின்னு பார்ப்போம். இந்த பிரெத்து ஹைட்டு ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கு மாறுமில்ல. பிரெத்துனா ஒரு ட்ரையாங்கிளுக்கு 5 இருக்கலாம், இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு 6 இருக்கலாம். அப்போது பிரெத்து ஹைட்டோ ரெண்டில் எது மாறினாலும் ஏரியா மாறுமில்ல. ஏரியா மாறுமா மாறாதா? ஆனால் 1/2 மாறுமா? எல்லா ஃபார்முலா எடுத்தாலும் சரி 1/2 தான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். நீ எங்கே போய் போட்டாலும் ஏரியா மாறலாம். ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் ஏரியா மாறும். ஏன்னா பிரெத் மாறும்போது ஏரியா மாறும், ஹைட்டு மாறும்போது ஏரியா மாறும். இல்லை பிரெத்தும் ஹைட்டும் மாறினா கூட ஏரியா மாறும். ரைட்டா? ஆனால் 1/2 மாறுமா? அது மாறாது. இது இப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்கு நான் பிரெத் 5 கொடுத்துருக்கேன், இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு 5 கொடுத்துருக்கேன். 5 25, ஏரியா 25 வந்துருச்சு. 5 25 டிவைடட் பை 2. ரைட்டா? டிவைடட் பை 2னா 12.5 வந்துருச்சு ஏரியா. ரைட்டா? இன்னொன்றுக்கு நான் 10 கொடுக்குறேன் பிரெத்து, இன்னொன்றுக்கு 10 கொடுக்குறேன். ஆனால் பயிற்சி பார்த்தா 100 ஆச்சா? 1/2 இதுக்கிட்ட 1/2 இருக்கு இல்லையா? 100 பை என்னாச்சு? 1/2. அப்படின்னா 50. அப்போ ஏரியா என்னாச்சு? 50 ஆச்சு. நான் அந்த பிரெத்தை மாற்ற பிரெத்து ஹைட்டு மாற்ற ஏரியா மாறும். ஆனால் 1/2 மாறுமா? மாறாது. மாறி இருக்கா? 1/2 மாறல. இல்லை, அதுதான் கான்ஸ்டன்ட். ஒரு ஃபார்முலாவிலையோ நான் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் செய்கிறேன், கணக்கீடு ப்ராசஸ், மேத்தமேட்டிக்கல் ப்ராசஸ் செய்யும்போது 1/2 மாறி இருக்கா? மாறவே இல்லை, அது அப்படியே இருக்குது. அதாவது கான்ஸ்டன்ட். இப்போ நான் செஞ்சது கணக்கீடு தானே ட்ரையாங்கிளுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், வேரியபிள். எ வேல்யூ தட் கேன் சேஞ்ச் டூரிங் எ மேத்தமேட்டிக்கல் ப்ராசஸ். அதே சேம், இது மாறும், அது மாறாது. எ வேல்யூனா ஒரு மதிப்பு, தட் கேன் சேஞ்ச் டூரிங் எ மேத்தமேட்டிக்கல் ப்ராசஸ். ஒரு கணக்கு செய்யும்போது ஒரு வேல்யூ, ஒரு மதிப்பானது மாறினால் அது மாறியபிள்னு சொல்லுவாங்க. எ வேல்யூனா மதிப்பு, தட் கேன் சேஞ்ச், மாறும், டூரிங் எ மேத்தமேட்டிக்கல் ப்ராசஸ். ஒரு கணக்கு செய்யும்போது அதோட மதிப்பு மாறிச்சின்னு சொன்னால் அது வேரியபிள்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதே உதாரணத்தை எடுத்துகிட்டு வாங்க. இப்போது இந்த ஏரியா ஈக்குவல் டு உதாரணம் ஆஃப் பிஹெச். இது ட்ரையாங்கிளை கண்டுபிடிக்கக்கூடிய, ட்ரையாங்கிளோட ஏரியா பரப்பளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் இதில் இந்த 1/2 நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம். இப்போ என்னது? இந்த பி அண்ட் ஹெச் ஒரே மாதிரியாக இருக்குது. ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கு, எல்லா ட்ரையாங்கிளுக்கு பிரெத் அண்ட் ஹைட்டு ஒரே மாதிரியாக இருக்காது இல்லையா? அப்போ பிரெத்து ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கு ஒரு பிரெத்து கொடுத்துருப்பான். உன் கணக்கை பாருங்க, ஒரு ட்ரையாங்கிளுக்கு 5 பிரெத்து 6 ஹைட்டுமா, ஒரு ட்ரையாங்கிளுக்கு 10 பிரெத்து 10 ஹைட்டுமா. அப்போ இது 2 மாறுது இல்லையா? அப்போ இதுக்கு பேர் என்னது?
இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இது இந்த பிரெத்து ஹைட்டு மாறிச்சுன்னா இந்த ஏரியாவும் மாறும். இது எல்லாமே வேரியபிள். இந்த ஏ பி ஹெச் இதெல்லாம் வேரியபிள், ரைட்டா? இதெல்லாம் மாறக்கூடியது. போதுமா? அடுத்து வேரியபிளில் 2 வேரியபிள் இருக்குது. ஒன்பதுனா நல்லா ஞாபகம் வாங்க. இண்டிபெண்ட் வேரியபிள் அண்ட் இன்னொன்று டிபெண்ட் வேரியபிள், ரைட்டா? இப்போ வாங்க இதை வச்சு இப்போது நான் சொல்லித்தரேன். இப்போ கான்ஸ்டன்ட் என்னென்னு பார்த்துட்டீங்க, வேரியபிள் என்னென்னு பார்த்துட்டீங்க. இப்போ இண்டிபெண்ட் வேரியபிள் அண்டு டிபெண்ட் வேரியபிள்னு என்னென்னு பார்ப்போம். ஏ வேரியபிள் தட் கேன் சூசன்ஸ் ஃப்ரீலி அப்படின்றா. ஒரு வேரியபிள் வந்து தன்னைத்தானே மாற்றிக்கிறோம். தனக்கு, அதாவது ஏ வேரியபிளில் ஒரு மாறக்கூடியது தட் கேன் பி சூசன் ஃப்ரீலி. அது வந்து தனக்குத்தானே மாறும். அது வேறு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது, ரைட்டா? உதாரணத்துக்கு என்கிட்ட பேக்கில் பைசா இருக்குது. நான் எப்போ வேணாலும் எடுத்து செலவு பண்ணுவேன். யாரையும் எதிர்பார்த்துற செலவு பண்ண அவசியம் கிடையாது. இருக்கா? என்கிட்ட பேங்கில் பைசா இருக்குது. நான் எப்போ வேணாலும் போய் எடுத்து செலவு பண்ணலாம். இன்னொருத்தர்கிட்ட பேங்கில் பைசா இல்லை. அவன் என்ன பண்ணுவான்? எவனா எதிர்பார்த்துட்டே இருந்தால் அவன் துட்டு கொடுத்தா தான் அவன் செலவு பண்ண முடியும். அதுதானே? புரியுதா? இது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள். அது எவன்கிட்ட துட்டு இருக்கோ அவன் எப்போ வேணாலும் செலவு பண்ணலாம். அதை இண்டிபெண்ட்னா தன்னிச்சையாக மாறக்கூடியது, ரைட்டா? இண்டிபெண்ட்னா தனக்கு இஷ்டம் போல் மாறும். ஆனால் டிபெண்ட் வந்து தனக்கு இஷ்டம் போல் மாற முடியாது. டிபெண்ட் வேரியபிள் வந்து இன்னொரு வேரியபிள் மாறினா தான் அது மாறும். உதாரணம் நான் சொல்லிட்டேன்ல, உங்ககிட்ட பேங்கில் பைசா இருக்குது, நீ எப்போ வேணாலும் எடுத்து செலவு பண்ணலாம். இண்டிபெண்ட், நீ சுதந்திரமான ஆள், நீ எப்போ வேணாலும் செலவு பண்ணலாம். இப்போ என்கிட்ட அதான் நீ தான் இண்டிபெண்ட் வேரியபிள். நீ எப்போ வேணாலும் மாறிக்கலாம், இஷ்டமெல்லாம் மாறலாம். ஆனால் நான் டிபெண்ட் வேரியபிள். என்கிட்ட பைசா இல்லை. நான் வந்து யாராவது கடன் கேட்டிருக்கேன், அவன் கொடுத்தாதே நான் செலவு பண்ண முடியும், இல்லைன்னா நான் செலவு பண்ண முடியாது. டிபெண்ட். இப்போ இண்டிபெண்ட் வேரியபிள் யாருன்னு பார்ப்போம். ஏ வேரியபிள் தட் கேன் பி சூசன் ஃப்ரீலி. அதாவது ஒரு வேரியபிள், ஒரு மாறக்கூடியது தட் கேன் பி சூசன். அது சூசன்னா அது சூசன் என்னது? அது தட் கேன் பி சூசன். அது தீர்மானித்து கொள்ளும். ஃப்ரீலி, தன்னைத்தானே தீர்மானித்து கொள்ளும். சூசன் என்னது? தன்னைத்தானே ஒரு வேரியபிள் மாறக்கூடிய ஒரு மதிப்பு தனக்குத்தானே இஷ்டம் போல் மாறிக்கொள்ளும். அதான் சூசன் ஃப்ரீலின்னு தெரியல, இஷ்டம் போல் மாறிக்கொள்ளும், ரைட்டா? நீ எதையும் நம்பி அது கிடையாது. அதான் சொல்கிறேன், த வேரியபிள் தட் கேன் பி சூசன் ஃப்ரீலி. ஒரு மாறக்கூடியது தனக்குத்தானே இஷ்டம் போல் மாறிக்கொள்ளும் அப்படின்றான். நெக்ஸ்ட், இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் அதர் வேரியபிள். இது வேறு வேரியபிள் கூட சார்ந்து இருக்காது. இட் டஸ் நாட் டிபெண்ட் அதர் வேரியபிள்ஸ். இன்னொரு வேரியபிள் சார்ந்து இருக்காது. அந்த மாதிரி சொல்லிட்டேன், பேங்கில் பைசா இருக்குன்னு எப்போ வேணால் எடுத்து செலவு பண்ணலாம். யாரையும் நம்பி கிடையாது. அதாவது இன்னொரு வேரியபிளை நம்பி கிடையாது. இந்த வேரியபிள் தட் கேன் பி சூசன். எப்போ வேணாலும் அது இஷ்டம் போல் மாறிக்கிறோம். சூசன் தட் கேன் பி சூசன்னா செலெக்ஷன் செஞ்சுக்கிறோம். அப்படின்னா சூசன் ஃப்ரீலி. ஃப்ரீலினா எப்போ வேணாலும் மாறிக்கொள்ளும், ரைட்டா? எக்ஸாம்பிள் அதே இதை பார்ப்போம். இப்போ ஏரியா சீக்கல் டு 1/2. 1/2 கான்ஸ்டன்ட்டு. இப்போ பிரெத் அண்ட் ஹைட் இருக்கு இல்லையா? பிரெத்துன்னு என்னது? பேஸு. ஹைட்னு என்னது? ட்ரையாங்கிளோட உயரம். ஆர் இண்டிபெண்ட் வேரியபிள். இந்த 2 தான் இண்டிபெண்ட் வேரியபிள். ஆனால் ஏரியா இண்டிபெண்ட் வேரியபிள் கிடையாது, டிபெண்ட் வேரியபிள். எப்படி பார்ப்போமா? இப்போது ஒரு ட்ரையாங்கிளில் அவன் என்ன கொடுப்பான்? உனக்கு பிரெத்து ஹைட்டு தான் மாறும், ஏரியா மாறாது. ஏன்னா ஏரியா வந்து பிரெத்து ஹைட்டு மாறும்போது ஏரியா மாறும். ஏரியா மாறுறதுனால பிரெத்து ஹைட்டு மாறுமா? இல்லை. அவன் பிரெத்து ஒரு ட்ரையாங்கிளில் ஃபார்முலா 1/2/BH, ரைட்டா? அப்போது பிரெத்து ஹைட்டு இது வந்து மாறினா ஏரியா மாறும். இது மாறலைன்னா ஏரியா மாறுமா? அப்படியே தான் இருக்கும். அதனால தான் பிரெத்து ஹைட்டும் இஷ்டம் போல் மாறிக்கலாம். அதைத்தான் மாற்றுவாங்க. பிரெத் ஒரு ட்ரையாங்கிளில் பிரெத்து முதல் ட்ரையாங்கிளில் பிரெத்து 10, ஹைட்டு வந்து 5, அப்போ ஏரியா மாறும். இன்னொரு ட்ரையாங்கிளில் பிரெத்து 15, ஹைட்டு 5, அப்போ அது ஏரியா மாறும். அப்போ இந்த ஏரியா அது பிரெத்து இஷ்டம் போல் மாறுது. அதுதான் இண்டிபெண்ட் வேரியபிள். பிரெத்து ஹைட்டு இஷ்டம் போல் மாறிக்கலாம். ஆனால் ஏரியா தன்னப்பில் மாறுமா? மாறாது. அந்த பிரெத்து மாறும்போது ஹைட்டு மாறும்போது தான் ஏரியா மாறும். ஆனால் பிரெத்து ஹைட்டு எதாவது மாறும்போது மாறுமா? மாறாது. ஃபஸ்ட்டு மாறக்கூடியது பிரெத்து ஹைட்டு தான். தனக்குத்தானே மாறிக்கிறோம். ஆனால் அது மாறிச்சுன்னா ஏரியா மாறித்தான் ஆகணும். இல்லை ஏரியா நான் மாற மாட்டேன்னு சொல்லுமா? இப்போ நான் பிரெத்து 10, ஹைட்டு 10, ஏரியா வந்து ஒன்று இருக்குது. அதே பிரெத்து 5, ஹைட் 5, ஏரியா குறையும்ல? இல்லை நான் மாற மாட்டேன், நான் அப்படியே தான் நிற்பேன்னு சொல்லுமா? இல்லை.
அப்போ அது எதை சார்ந்திருக்கு? ஏரியா எதை சார்ந்திருக்கிறது? பிரெத்து ஹைட்டையும் சார்ந்திருக்கிறது. புரிஞ்சுதா? அப்போது இதில் பிரெத்து ஹைட்டு எப்பப்போ பிரெத்து ஹைட்டு மாறுதோ அப்பப்போ ஏரியா மாறிடும். அப்போது பிரெத்து ஹைட்டு யார்? அது இஷ்டம் போல் மாறும். அது பிரெத்து ஹைட்டு ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. அது மாறும்போது இது தன்னாப்பில் மாறித்தான் ஆகணும். அப்போ கணக்கு கொடுக்குற வாத்தியார் பிரெத்து ஹைட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு இது அப்படின்னு மாற்றி மாற்றி கொடுப்பாரு. கொடுக்கும்போது ஏரியா மாறித்தான் ஆகணும். அப்போது தன்னாப்பில் மாறுறது யார்? பிரெத்து ஹைட்டு. ரைட்டா? அப்போது அதை நம்பி இருக்கிறது யார்? அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஏரியா. அதனால தான் சொல்கிறேன் பிரெத்து ஹைட்டு இண்டிபெண்ட் வேரியபிள். ரைட்டா? சுயேட்சையாக மாறும். அதேமாரி டிபெண்ட் வேரியபிள்னால் ஒரு வேரியபிள் மாறும்போது இதுவும் மாறும். அதான் இந்த பாருங்க கீழே டிபெண்ட் வேரியபிள் ஏ வேரியபிள் தட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் வேரியபிள். ஒரு வேரியபிள் மாறக்கூடியதாக இதுவும், ஆனால் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் வேரியபிள். இப்போ ட்ரையாங்கிளில் பிரெத்து ஹைட்டு மாறும்போது ஏரியா மாறும். பிரெத்து ஹைட்டு குறையும் போது ஏரியா குறையும். பிரெத்து ஹைட்டு கூடும்போது ஏரியா கூடும். அப்போ இந்த இது வேரியபிள் தான், அது வேரியபிள் தான். இந்த ஏன்ற வேரியபிள், ஏரியா என்ற வேரியபிள் டிபெண்ட்ஸ் ஆன் பிரெத் அண்ட் ஹைட். ரைட்டா? புரியுதா? அதுதான் சொல்கிறான். இப்போ இதுதான் ஏ. ரைட்டா? இங்கே இந்த ஃபார்முலாவில் ஏ வேரியபிள் டிபெண்ட்ஸ் ஆன் த அதர் வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 1/2 BH. புரியுதா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு whether a variable is depend or independent depends on how you choose it அப்படின்றான். ஒரு வேரியபிள் டிபெண்டா அல்லது இண்டிபெண்டா என்று நீ எப்படி சூஸ் பண்ணுவீங்க? வெதர்னா வேரியபிள் மாறக்கூடியது இஸ் டிபெண்ட், அது டிபெண்டா அல்லது இண்டிபெண்டா இண்டிபெண்டா அப்படின்னு சொல்லி டிபெண்ட்ஸ். அதாவது whether a variable is dependent or independent depends on how you choose. அது இண்டிபெண்ட்டாக எதை சார்ந்திருக்கிறது, டிபெண்டா இல்லை இண்டிபெண்டா என்று எதை சார்ந்திருக்கிறது என்பதை நீ எப்படி அதை சூஸ் பண்ண வேண்டாம். உதாரணம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான் பாருங்க. x + y = 1. இப்போ கான்ஸ்டன்ட் ஒன்று கான்ஸ்டன்ட், அது மாறுமா? மாறாது. ரைட்டா? அப்போ மாறக்கூடியது யார்? எக்ஸும் ஒய்யும். இப்போ இதில் எது டிபெண்ட்டு எது இண்டிபெண்ட்னு பார்த்தா, இப்போ நீ எக்ஸை நான் மாற்றினேன்னு சொன்னால் ஒய் மாறித்தான் ஆகணும். இப்போ உதாரணமாக இந்த ஒன்றுன்றதை எடுத்துரு, x + y = 1ன்றதை எடுத்துரு. இப்போ அந்த இடத்துல 10ன்னு கொடுக்குறேன். 1ன்னு கொடுத்து சரியில்லாம கொடுத்துருக்கேன். நான் 10ன்னு கொடுக்குறேன். x + y = 10. அப்போ 10ன்றது கான்ஸ்டன்ட், அது மாறாது. ரைட்டா? இப்போ 10 வந்து தான் ஆகணும். எக்ஸை ஒய்யை கூட்டினா 10 வந்து தான் ஆகணும். ரைட்டா? என்ன வந்தாகணும்? 10 தான் வந்தாகணும். இப்போது நான் எக்ஸுக்கு 5 கொடுக்குறேன். அப்போ நான் எக்ஸை நான் மாற்றுறேன். ரைட்டா? அப்போது ஒய் என்னவாக இருக்கணும்? எதை சார்ந்து இருக்கணும்? ஒய் 5 இருந்து தான் ஆகணும். ஏன்னா 5 நான் கொடுத்துட்டேன் எக்ஸுக்கு. அப்போ ஒய் என்ன இருக்கணும்? 5 இருந்து தான் ஆகணும். ஏன்னா 10 வரணும். எனக்கு 10 கான்ஸ்டன்ட் வரணும். அப்போது இதை நம்பி எக்ஸ் தான் இண்டிபெண்ட் வேரியபிள். ஒய் இதை நம்பி இருக்குது. இது எப்படி எக்ஸ் மாறுதோ அதுக்கு தக்கன ஒய் மாறிக்கிறோம். இதே எக்ஸுக்கு 8 கொடுக்குறேன் அப்படின்னு ஒய் என்னவா இருக்கணும்? 2 தான் இருக்கணும். ஏன்னா 10 வரணும் இல்லையா? அது அப்போ எக்ஸ் தான் இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய் டிபெண்ட் வேரியபிள். இதே இது நான் ஒய்க்கு இன்புட்டு கொடுக்குறேன். ஒய்க்கு 8 கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன். அப்படின்னும் போது ஒய் என்னவா மாறணும்? 2ஆக மாறணும். ஏன்னா அப்போ அந்த இந்த நேரத்தில் நான் ஒய்யை ஒய்க்கு இன்புட்டு கொடுக்குறேன், மதிப்பு கொடுக்குறேன் 8ன்ட்டு. அப்படின்னா ஒய் அது இண்டிபெண்ட் வேரியபிள். ரைட்டா? அப்போ ஒய் எதை சார்ந்திருக்கிறது? எக்ஸ் எதை சார்ந்திருக்கிறது? ஒய்யை சார்ந்திருக்குது. அப்போ ஒய்க்கு நீ 8 கொடுத்துட்டியா? அப்போ நான் 2 அப்படிங்க. ரைட்டா? அப்போ இது டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா 10 வரணும். அப்போ நான் ஒய்க்கு 3 கொடுக்குறேன். அப்போ எக்ஸ் என்ன சொல்லும்? ஒய்யை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நான் 7 அப்படிங்கும். ஏன்னா 7 3 கொடுத்தா 10. இதை தான் சொல்கிறேன். இஃப் யூ சூஸ் எக்ஸ், நீ எக்ஸை செலெக்ஷன் பண்ணீங்கன்னா தென் ஒய் இஸ் டிபெண்ட் ஆன் எக்ஸ். இஃப் யூ சூஸ் ஒய் தென் எக்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் ஒய். இப்போ நான் எக்ஸை போய் செலெக்ஷன் பண்ணிட்டேன், எக்ஸை வேல்யூ மாற்ற போகிறேன் அப்படின்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோனோ மீதி வேல்யூ தான் ஒய். ரைட்டா? ஏன்னா அதை சார்ந்து தான் நான் என்ன கொடுக்குறேனோ அதை சார்ந்து தான் ஒய் மாறும். இப்போ எக்ஸுக்கு நான் 2 கொடுக்குறேன். அப்போனா எக்ஸ் இண்டிபெண்ட் வேரியபிள். அப்போ ஒய் என்னவாக இருக்கணும்? எதை சார்ந்து இருக்கணும்? ஒய் எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை சார்ந்து 8ஆக இருக்கும். என்னது? எக்ஸுக்கு நான் 2 கொடுத்துட்டேன்னா அது ஒய் 8ஆக மாறும். ஏன் மாறும்? அதை சார்ந்து தான் மாறும். ஏன்னா 10 வரணும்ல. சரி, இப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் பார்ப்போம்ல. ரெக்டாங்கிளுக்கு என்னது லென்த் அண்டு பிரெத்து. இப்போ இதில் என்னது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து உனக்கு எதுவுமே கான்ஸ்டன்ட் கிடையாது. ஏதாவது கான்ஸ்டன்ட் இருக்கா? ஏரியா ஈக்குவல் டு லென்த் அண்ட் பிரெத் எல்லாமே வேரியபிள் தான். இப்போ லென்த் அண்ட் பிரெத் தான் ட்ரையாங்கிளில் மாறும். ரைட்டா? ஏரியா மாறுமா? லென்த் அண்ட் பிரெத் ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கு மாறி கொடுப்பான். ஆனால் அந்த லென்த் அண்ட் பிரெத் மாறும்போது ஏரியா மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? எடுத்த உடனே லென்த்து ட்ரையாங்குலர் லென்த்து மாற்றி கொடுப்பாங்க. அப்போ ஏரியா கண்டுபிடிங்கம்பாங்க. அப்போது லென்த் அண்ட் பிரெத் வந்து என்னது? இண்டிபெண்ட் வேரியபிள். அது தன்னாப்பில் மாறக்கூடியது. அது மாறும்போது ஏரியா மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ ஏரியா டிபெண்ட் வேரியபிள். அப்போது LNB இஸ் இண்டிபெண்ட், ஏரியா இஸ் டிபெண்ட். அப்போ நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள். ஒரு சர்க்கிளுக்கு எடுங்க πr². ரைட்டா? πr² தானே. அப்போ பைன்றது 2 to 3.14. ரைட்டா? 22/7. அது எதுக்காக மாறுமா? பை வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மதிப்பு தானே. பையோட மதிப்பு என்னது? 3.14 அல்லது 22/7 ஒரே மதிப்பு தான். அது எங்கேயும் மாறுமா? மாறாது. ஏன் மாறாது? அப்படின்னா அது கான்ஸ்டன்ட். அப்போது மீதி எது மாறக்கூடியது? ட்ரையாங்கிள் சர்க்கிள் என்ன கொடுப்பான்? உனக்கு 6 கொடுப்பான். ஒரு சர்க்கிளுக்கு 6 5 ஏரியா கண்டுபிடிப்பான். இன்னொரு சர்க்கிளுக்கு 6 ஏரியா கண்டுபிடிப்பான். இன்னொரு சர்க்கிளுக்கு 6 ரேடியஸு 10 ஏரியா கண்டுபிடிப்பான். அப்போது இது 6 மாறிக்கிட்டே இருக்குது. 6 தான் நான் வேல்யூ கொடுக்குறேன். இண்டிபெண்ட் 6 தன்னாப்பில் மாறுதா? அதாவது ஏரியாவில் உள்ள 6 ரேடியஸ் தானே கொடுக்குறாங்க. ரேடியஸ் மாறி தன்னாப்பில், அதாவது இண்டிபெண்ட்டாக மாறும். அப்போ அது மாறும்போது அதை நம்பி ஏரியா மாறுமா? அது எப்போ 6 மாறுதோ அப்பப்போ ஏரியா அளவு மாறும். ரைட்டா? இப்போ 6 5 கொடுத்துட்டு என்ன ஆகும்? அதுக்கு ஒரு ஏரியா வரும். ரைட்டா? இது 6 மாறுச்சு, ஏரியா ஒன்று இருக்குது. அது 6 10 கொடுத்தா ஏரியா இன்னும் கூட போகும். சரி, 6 நான் 3 கொடுத்தேன், அப்போ ஏரியா குறையும். அப்போ ஏரியான்றது இந்த 6ஐ சார்ந்து இருக்கிறது. அப்போ டிபெண்ட் வேரியபிள் சார்ந்து இருக்கிறது. 6 மாற இல்லை ஏற இது ஏறும். 6 இறங்க இது இறங்கும். அப்போது இந்த ஸ்மால் r ரேடியஸை சார்ந்து தான் ஏரியா இருக்குது. ரைட்டா? அப்போ ரேடியஸ்னது இண்டிபெண்ட் வேரியபிள், இது டிபெண்ட் வேரியபிள். ரெண்டுமே வேரியபிள் தான். அதை பார்த்துக்கோங்க. இதை சார்ந்து அது இருந்தால் அது வந்து டிபெண்ட் வேரியபிள். அப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட வால்யூத்தை எடுத்துக்கோங்க. வால்யூம் என்னது? கியூபாய்டோட கன அளவோட வால்யூம். லென்த்து பிரெத்து ஹைட்டு. இதில் என்னது? இண்டிபெண்ட் வேரியபிள். லென்த்து மாறினாலும் வால்யூம் மாறும். இப்போ லென்த்து 5 பிரெத் 5 ஹைட் 5 எல்லாமே 5 நான் கொடுத்துட்றேன். வால்யூம் ஏதோ ஒன்று வருது. இப்போ 5 25 5 25 125 வந்துருச்சு. ரைட்டா? லென்த் 5 பிரெத் 5 ஹைட் 5 5 25 5 25 125 வால்யூம் 125 வந்துருச்சு. நான் திடீர்னா அந்த லென்த்து வந்து தன்னைத்தானே மாறுது. 10 ஆகுதப்பா, மீதியில் 5 இருக்குது. ஏதாவது ஒன்று மாறினா கூட வால்யூம் மாறுமா? இப்போ 10 × 5 எது? 10 × 5 என்னது? 50 × ஒரு 5 5 250 ஆயிடுச்சா? ஒரே ஒரு எல்ல மாற்றினதுனால வால்யூம் 250 ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்துக்கும் நான் 10 கொடுத்துருக்கேன். அப்போ இண்டிபெண்ட் வேரியபிள். இது என்னது? லென்த் அண்ட் பிரெத். அது தன்னாப்பில் மாறுது. 10 ஆகுது. அப்போ 10 10 100 100 10 1000. அப்போ வால்யூம் 1000 ஆயிடுச்சா? அப்போ வால்யூம் எதுக்கு 1000 ஆச்சு? இது மாறிச்சு, நான் மாறினேங்குது. ரைட்டா? அப்போ அதை நம்பித்தானே இருக்குது. பார்த்துக்கோங்க. இப்போ வால்யூம் டிபெண்ட் வேரியபிள், அதை சார்ந்து இருக்கிறது. லென்த்து பிரெத் ஹைட்டு இதெல்லாம் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். இப்போ நெக்ஸ்ட் இன்டர்வல்ஸ் அண்ட் நெய்பர்ஹுட்ஸ்க்கு வாங்க. ரைட்டா? அப்போ இன்டர்வல் என்னது அப்படின்னு பார்த்தா, இன்டர்வல்னால் ஒரு எண்ணு இன்னொரு எண்ணுக்கு இடைப்பட்ட தூரங்கள். ரைட்டா? ஒரு எண் இருக்கிறது. ரைட்டா? ஒரு ரியல் நம்பர். நல்லா பார்த்துக்கோங்க. ரியல் நம்பர் என்ன? இப்போ அது நல்லா தெரிஞ்சுக்கணும். சும்மா நான் டேரக்டாக ரியல் நம்பர்னு சொல்லக்கூடாது. நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 0 1லேருந்து 1 2 3 4 அப் டு இன்ஃபினிட்டி. இது நேச்சுரல் நம்பர். இது மக்கா மனப்பாடம் பண்ணிக்கணும். அடிக்கடி சொல்கிறேன். நேச்சுரல் நம்பரில் 1 + 1லேருந்து பாசிட்டிவ் ஃபுல்லாக 2 3 எல்லாமே நேச்சுரல் நம்பர். அதுக்கடுத்து ஹோல் நம்பர்னால் இந்த நேச்சுரல் நம்பர் இருக்கும் ப்ளஸ் 0 இருக்கும். அப்போ 0 1 2 3 4 அப்படின்னா ஹோல் நம்பருக்குள்ள என்ன இருக்குது? நேச்சுரல் நம்பரும் இருக்குது ப்ளஸ் 1 0வும் இருக்குது. ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. நேச்சுரல் நம்பருக்கு இருக்கிறது ப்ளஸ் 0வும் இருக்குது. அப்போ அதனால தான் 0 1 2 3 4 5 ரியாலிட்டி. அப்போ அந்த 1 2 3 4 1 ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நேச்சுரல் நம்பர், கூட ஒரு 0 சேர்த்துக்கிட்டால் ஹோல் நம்பர். ரைட்டா? அப்போ ஹோல் நம்பர் என்னும்போது 0வும் இருக்கும், நேச்சுரல் நம்பர் இருக்கும். அடுத்து இன்டிஜர்ஸ்னால்
மைனஸ் இந்த ஜீரோவும் இருக்கும், ஹோல் நம்பர் இருக்கும், அது போக மைனஸில் உள்ளது, -1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி ரைட்டா. அப்போ இந்த ஹோல் நம்பர் இன்டிஜர்ஸில் என்ன இருக்குது, நேச்சுரல் நம்பரும் இருக்குது, ஹோல் நம்பரும் இருக்குது, அது போக -1 2 3 4 5 9 இருக்குது ரைட்டா. அடுத்து ஃப்ராக்ஷனல் நம்பர் ரைட்டா. ஃப்ராக்ஷனல் நம்பர் அப்படின்னு சொன்னது ஃப்ராக்ஷன் என்னன்னு சொல்லுவாங்க, அதை வந்து 1/2 1/2ன்னு சொல்லுவாங்க, ரேஷனல் நம்பர்னு சொல்லுவாங்க ரைட்டா. ரேஷனல் நம்பர்னு சொல்லுவாங்க, அது 1/2 2/3 இப்படி இருக்கு இல்லையா. இது 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 2 நம்பருக்கு இடைப்பட்ட நம்பர்கள் ரைட்டா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் √2 அப்படின்றீங்க, 1.414 ரைட்டா. √2 என்னது 1.414, இது எங்கே இருக்குது, 1க்கு 2க்கு நடுவில் இருக்குது ரைட்டா. 1.414 √2 என்னது 1, அதுக்கடுத்து ரெண்டது 2. அப்போது √2 1.414, அப்போ 1க்கு 2க்கு நடுவில் இருக்கிறது ரைட்டா, இருக்கிறதா இல்லையா. இப்படி ஃப்ராக்ஷன் இப்போ 1/2 அப்படின்னு என்னது 1/2 என்ன இருக்குது, பாதி 1க்கு 2க்கு நடுவில் இருக்குது, 0.5ன்னு அர்த்தம் ரைட்டா. 1.5ன்னு அர்த்தம். அப்போ 1க்கு 2க்கு நடுவில் இருக்குது. அப்போ இது என்னது ரேஷனல் நம்பர்ஸ். அப்போது இதே இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். ரேஷனல் நம்பருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த இடைப்பட்ட நம்பர் மட்டும் கிடையாது, ரேஷனல் நம்பருக்குள்ளே என்ன இருக்குது, இன்டிஜரு இருக்கிறது ரைட்டா. இன்டிஜர் போக இந்த நம்பரும் இருக்கிறது, அப்படி இருந்தால் தான் ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்ன்றது அந்த இடைப்பட்ட நம்பரும் இருந்தால் அது ரேஷனல் நம்பர். அப்போ இன்டிஜர் ஃபுல்லாக இருக்கணும், அது போக இந்த இடைப்பட்ட நம்பரும் இருக்கணும், இருந்தால் அது ரேஷனல் நம்பர். அப்போ இர்ரேஷனல் நம்பர்னு அர்த்தம். இந்த ரேஷனல் நம்பர் இன்டிஜர் ஹோல் நம்பர் எல்லாம் இருந்து இன்னும் இர்ரேஷனல் நம்பர், இந்த பைன்னு சொல்கிறோம்னா 3.1 அந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இர்ரேஷனல் நம்பர். அப்போ இதுவும் இருக்கணும், இருந்தால் இர்ரேஷனல் நம்பர். புரியுதா. இது இல்லை இர்ரேஷனல் நம்பர், இது அது போக இது எல்லாம் சேர்ந்தது ரியல் நம்பர். புரியுதா. எல்லாத்தையும் முழுமையாக வச்ச ரியல் நம்பர். அதான் ரியல் நம்பர் நல்லா பார்த்தீங்க, இன்டர்வல் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 வேல்யூஸ். அப்போ செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 வேல்யூ, 2 எண்களுக்கு மதிப்பில். இப்போ 2 எண்கள், 2 நம்பருக்கு மத்தியில் உள்ள ரியல் எண்களின் செட்டு தொகுப்பு தான் இன்டர்வல்னு சொல்கிறோம் ரைட்டா. அப்போ இதில் 2 நம்பர் இருக்கணும். இன்டர்வல்னு சொன்னாலே மினிமம் 2 நம்பர் இருக்கணும். புரியுதா. இன்டர்வல் சொன்னது 2 நம்பர் இருக்கணும். செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா ரியல் எண்களின் தொகுப்பு அப்படின்னு சொன்னால் பிட்வீன் 2 வேல்யூ, 2 மதிப்புகளுக்கு நடுவில் உள்ள ரியல் எண்களின் தொகுப்பு அப்படிங்கிறான். அப்படின்னா இதில் 2 எண்கள் இருந்தாகணும்னு அர்த்தம். இன்டர்வல் என்னது மஸ்ட்டு, 2 நம்பருக்கு நடுவில் உள்ள நம்பர்கள்னு அர்த்தம். போதுமா. 2 எண்கள். இப்போ 3 6 ரைட்டா. 3 6னா 3 6க்கு உள்ள நடுவில் உள்ள எண்கள் எல்லாம் என்னது இன்டர்வல்னு அர்த்தம் ரைட்டா. அப்போ இதில் 2 எண் இருந்தால் தான் நடுவில் உள்ள எண்களை நம்ம பார்க்க முடியும். வெறும் ஒரு எண்ணை வச்சு பார்க்க முடியுமா, முடியாது. அதனால் எ செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்னா ரியல் முழு எண்களின் மொத்த தொகுப்பு. எத்தனை முழு தொகுப்புன்னு என்னது, எத்தனை முழு எண்கள் இருக்கிறதோ அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறோம். எங்கே பிட்வீன் 2 வேல்யூ அப்படின்னா 2 மதிப்புகளுக்கு நடுவில் உள்ள முழு எண்களின் தொகுப்பு, மொத்த தொகுப்பை கண்டுபிடிக்கணும். அப்படின்னு என்னது, 2 எண்களுக்கு மத்தியில் உள்ள எல்லா எண்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுதான் சொல்கிறான். இப்போ உதாரணம் பாருங்கள், ஆல் ரியல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 and 5. 2 நம்பர் எடுத்துக்கிட்டானா 2 என்ன சொன்னால் பிட்வீன் 2 வேல்யூஸ். நல்ல இப்போ அதை பார்த்துக்கோங்க. செட் ஆஃப் மேலே செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். அப்படி செட் ஆஃப் ரியல்னா அதாவது ஒரு தொகுப்பு, ரியல் எண்களின் தொகுப்பு எங்கே பிட்வீன் 2 வேல்யூஸ், 2 மதிப்புகளுக்கு நடுவில் உள்ள ரியல் எண்களின் தொகுப்புன்றான். இப்போ நான் 2 நம்பர் எடுத்துக்கிட்டேன், 2 5 எடுத்துக்கிட்டேன் ரைட்டா. ஆல் த ரியல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 and 5. அப்போ 2 5க்கு நடுவில் உள்ள எல்லா ரியல் எண்களையும் எண்களின் தொகுப்பு தான் செட் ஆஃப் ரியல் நம்பர். செட் ஆஃப்னா செட்னா தொகுப்பு ரைட்டா. அந்த ரியல் எண்களின் தொகுப்பு தான் பிட்வீன் 2 வேல்யூஸ். இப்போ 2 5க்கு நடுவில் உள்ள எல்லா எண்களும் ரியல் எண்களும் தான் இன்டர்வல்னு சொல்கிறான். போதுமா. அப்போ திஸ் இஸ் an இன்டர்வல், இதுதான் இன்டர்வல்னு சொல்கிறான். ஆல் த ரியல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 5. அப்போ 2ஆம் நம்பருக்கும் 5ஆம் நம்பருக்கும் நடுவில் உள்ள எல்லா ரியல் எண்களும் இன்டர்வல் என்று சொல்லப்படுகிறது. போதுமா. இப்போ புரிஞ்சுதா. அப்போது எ சப்செட் ஐ ஆஃப் ஆர், சப்செட் ஐ ஆஃப் ஆர்னா எ சப்செட் நல்லா பார்த்துக்கோங்க.
ஏ சப்செட் ஐ ஆஃப் ஆர் இஸ் அன் இன்டர்வல். அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு சப்செட்டு ஐன்ற ஒரு சப்செட்டு ஆருக்கு ரைட்டா. இப்போ ஆறுன்றது ஒரு மெயின் செட்டு, அதுக்கு ஐ வந்து சப்செட்டு. சப்செட்னது அந்த செட்டில் உள்ள இருக்கக்கூடியதில் இது இருக்கும். ஒன்று கம்மியாக இருக்கலாம், இல்லை அது செட்டாகவே இருக்கலாம், அதை விட எக்ஸஸாக இருக்க முடியாது. ஒரு செட்டுக்கு சப்செட்டுன்னு என்னது சொல்லி கொடுத்துருக்கேன் நேம். ஒரு சப்செட்டுன்றது ஒரு செட்டோட சப்செட்டுன்னு அந்த செட்டில் இருக்கக்கூடியதுக்கு எல்லாமே இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம், ஆனால் கூட இருக்க முடியாது. அதான் சொல்கிறான். இப்போ ஐன்றது ஒரு சப்செட்டு, எதுக்கு ஆறுக்கு சப்செட்டு. அப்படி வச்சுக்கிட்டா ஏ சப்செட் ஐ, ஒரு சப்செட்டு ஐ ஆஃப் ஆரோட சப்செட்டாக இருந்தால் இஸ் அன் இன்டர்வல் இஃப். அதுதான் இன்டர்வல் அப்படி இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அப்போ மினிமம் என்ன 2 நம்பர் இருக்குன்னு சொன்னால் இன்டர்வல்னா மினிமம் 2 நம்பர் இருக்கணும். 2 நம்பர் இருந்தால் தான் அந்த இடைப்பட்ட நம்பரை நம்ம பார்க்க முடியும். அது ஒரு கண்டிஷன் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. இப்போ இன்டர்வல்னு சொல்லியாச்சு என்னது, 2 எண்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த 2 எண்களுக்கு நடுவில் உள்ள எண்களை நாம் பார்க்க முடியும். அப்படி பார்க்குறதுக்கு பேர் தான் இன்டர்வல் சொல்லியிருக்கோம். அப்போது இப்போ பாருங்கள், ஏ சப்செட் ஐ, அதாவது ஆர் என்ற ஒரு ரியல் நம்பருக்கு ஐன்றது சப்செட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துங்க, ஏ சப்செட் ஐ ஆஃப் ஆர்ன்றது ரியல் நம்பர். சப்செட்டுன்றது அந்த ரியல் எண்களோட ஒரு சப்செட். அந்த ரியல் எண்களில் ஏதோ ஒரு நம்பர் இருந்தால் கூட அது சப்செட் தான். இப்போ ரியல் எண்கள் 1000 எண்கள் இருக்குது, ஆனால் அதில் உள்ள ஒரு எண் கூட அது சப்செட்டாக அந்த மொத்தம் அந்த செட்டுக்கு ரைட்டா, அந்த செட்டோட சப்செட். இப்போது சப்செட் ஐ ஆஃப் ஆர் இஸ் அன் இன்டர்வல். சப்செட் வந்து ஐ யாருக்கு, ஆருக்கு, ரியல் எண்ணோட சப்செட் ஐ வந்து ஒரு இன்டர்வல்னு எடுத்துக்கொள்வோம் ரைட்டா. அதுதான் இன்டர்வல். அப்படின்னா என்னவாக இருக்கணும், ஐயில் 2 நம்பர் இருக்கணும் இல்லையா. இஃப் எப்போ இட் இஸ் அட்லீஸ்ட் 2 நம்பர்ஸ், 2 நம்பர் இருக்கணும் அந்த ஐயில் சப்செட்டில் ரைட்டா. அப்போ தான் அது இன்டர்வல்னு நம்ம சொல்ல முடியும். ரெண்டாவது, இஃப் 2 நம்பர் இருந்தால் அப்போ நடுவு அந்த இப்போ 3, 5 நம்ம முதல்ல எடுத்தோம் இல்லையா. 2, 3 எடுத்தோம், எதுன்னு எடுத்தோம், 2, 5 எடுத்தோம். ஆனால் அப்படி எடுத்ததுக்கப்புறம் அது 2க்கு 5க்கு நடுவில் உள்ள எல்லா எண்களும் இன்டர்வல் தான் சொன்னோம் இல்லையா. இந்த கண்டிஷனை பாருங்கள், ஏ செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், செட்டு தொகுப்பு, எல்லா ரியல் எண்கள் முழு எண்களின் தொகுப்பு பிட்வீன் 2 நம்பர், 2 எண்களுக்கு நடுவில் உள்ள எல்லா எண்களின் தொகுப்பு. அப்படின்னா அந்த எல்லா 2 எண்களுக்கு நடுவில் உள்ள எல்லா எண்களும் இன்டர்வல் தான் அப்படிங்கிறான். அதை தான் சொல்கிறான். இங்கே வாங்க, அப்போ ஏ அண்ட் பி 2 நம்பர் வச்சு இது எடுத்து 2 நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இட் ஹேஸ் அட்லீஸ்ட் 2 நம்பர்ஸ், 2 நம்பர் இருக்கிறது. அப்போ ஏ நம்பர் இருக்குது, பி நம்பர் இருக்குது. இங்கே போட்டுங்க, ஏ இஸ் லெஸ் தென் சி லெஸ் தென் பி. அப்போ அண்டு ஏ அண்ட் பி என் எலிமெண்ட் ஆஃப் ஐ. ஏ 2 நம்பர் எடுத்துக்கிட்டோம்ல, ஐ தானே சப்செட்டு. ஐயை தானே நம்ம சொன்னோம். என்ன சொன்னால், ஐ இஸ் எ சப்செட் ஆஃப் ஆர். அது ஆர், தென் இட் இஸ் ரியல். அது ஐ இஸ் எ சப்செட் ஆஃப் ஆர். அதான போட்டிருந்தோம் இப்போ மதிப்பில். எ சப்செட் ஐ ஆஃப் ஆர் இஸ் இன்டர்வல். ஐ தான் இன்டர்வல்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் ரைட்டா. அப்போ ஐ இன்டர்வல்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு 2 எண்கள் இருக்கணும். அந்த 2 எண்கள் தான் ஏபி. ஏபி இஸ் எலிமெண்ட் ஆஃப் ஐ தானே இன்டர்வல். அதில் 2 எலிமெண்ட் இருக்கணும்ல. அதான் சொல்கிறேன், ஏ கமா பி இஸ் இன்டர்வல் ஆஃப் ஐ. அப்போ 2 எலிமெண்ட்டு ஒரு இன்டர்வல் இருக்குன்னா அந்த 2 எலிமெண்ட்டுக்கு நடுவில் உள்ள எலிமெண்ட் பூரா இன்டர்வல் தானே. அதுதான் எழுதியிருக்கான், ஏ லெஸ் தேன் சி. அதான ஏக்கு கீழே இருக்கணும் ரைட்டா. இந்த சின்றது என்னது, ஏக்கு மேலே இருக்கணும், பிக்கு கீழே இருக்கணும் ரைட்டா. இப்போ ஏன்றது 2, பின்றது 5. அப்போ 2க்கு மேலே இருக்கணும், பிக்கு 5க்கு கீழே இருக்கணும். அந்த எல்லா எண்களும் இன்டர்வல் தான் ரைட்டா. அதான் சொல்கிறான், அந்த ஏ பி தான் எலிமெண்ட் இன்னும் எடுத்திருக்கான் ஏன்னா இன்டர்வலுக்கு. அப்போ அந்த ஏக்கு பிக்கு நடுவில் உள்ள எல்லா எண்களும் இன்டர்வல் தான். அதை தான் சொல்லியிருக்கான். இஃப் ஒருவேளை அப்போ சி எங்கே இருக்கணும், ஏ வந்து குறைந்தது, அந்த ஏக்கு மேலே இருக்கக்கூடிய ஏக்கு மேலே தான் சி இருக்கும் ரைட்டா. ஆனால் பிக்கு கீழே இருக்கும். அதான் சொல்கிறேன், ஏ இஸ் லெஸ் தென் சி. அந்த சி எதுக்கு பிறகு சி லெஸ் தென் பி. இந்த ஏக்கு மேலே இருக்கணும், ஆனால் சி பிக்கு கீழே இருக்கணும். சி இந்த நடுப்பட்ட எண்கள், ஏக்கு பிக்கு நடுப்பட்ட எண்கள் அனைத்தும் இன்டர்வல் தான். அதை தான் சொல்கிறான். அண்டு ஏ அண்ட் பி இஸ் an எலிமெண்ட் ஆஃப் ஐ, தென் சி இஸ் ஆல்சோ எலிமெண்ட் ஆஃப் ஐ. ஏன்னா சி அந்த இடைப்பட்ட எண்களும் எலிமெண்ட் தான் சொல்லி இன்டர்வல் தானே சொல்லி கொடுத்துருக்கலே. சி இஸ் an எலிமெண்ட் ஆஃப் ஐ டூ. சியும் ஒரு எலிமெண்ட் தான் இதில் ஐயில். ஏற்கனவே அதான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், எவ்ரி ரியல் நம்பர் கேன் இல்லைங்க எ செட் ஆஃப் ரியல் நம்பர். ஒரு
தொகுப்பு, ரியல் எண் முழு எண்களின் தொகுப்பு எப்போ எங்கே between two values, இரண்டு மதிப்பு எண்களின் மதிப்புகளுக்கு மத்தியில் உள்ள எல்லா எண்களும் இன்டர்வல் தான் அப்படின்றான். உதாரணம் இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டேன், ஆல் ரியல் நம்பர்ஸ் between ஆல் ரியல் நம்பர்ஸ் எல்லா முழு எண்களும் எதுக்கு நடுவில் 2, 5க்கு நடுவில் உள்ள முழு எண்கள் அனைத்தும் இன்டர்வல் தான் அப்படின்னு சொல்லலாம். தே ஆல் ரியல் நம்பர்ஸ் between 2, 5க்கு நடுவில் உள்ள எல்லாமே முழு எண்கள் தான். அப்போ மினிமம் 2 நம்பர் எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் உள்ள எல்லா நம்பரையும் இன்டர்வல் நம்பர் தான் நம்ம சொல்கிறோம். புரியுதா? அப்போ நெக்ஸ்ட்டு நெய்பர்ஹுட்னா அருகில் உள்ள நம்பர், ரைட்டா? அப்போ அருகில் உள்ள நம்பர்னு என்னன்னு பார்ப்போம். நெய்பர்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அருகில் உள்ளவர், ரைட்டா? அப்போ ஒரு நெய்பர்ஹுட்ன்றது அருகில் உள்ளவர், நம்மளுக்கு அருகில் இருப்பவர், ரைட்டா? ஏ நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட் இஸ் எ ஸ்மால் இன்டர்வல் அரவுண்ட் தேட் பாயிண்ட் அப்படின்றான். நெய்பர்ஹுட்ன்றது அருகில் உள்ள பாயிண்ட் என்பது, ஒரு புள்ளி என்பது, ஒரு எண் என்பது, நீ எப்படி வேணால் வச்சுக்கோ, எண்ணே வச்சுக்க. இந்த இடத்துல நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட்னா புள்ளின்னு சொல்கிறான், நான் எண்ணுன்னு வச்சுக்கிறேன். ஒரு எண்ணானது அருகில் உள்ள எண்ணானது இருக்க வேண்டும் ஸ்மால் இன்டர்வல் அரவுண்ட் ஆஃப் தட் பாயிண்ட். அப்போ ஸ்மால் இன்டர்வல்னா சிறிதளவு தான் இடைவெளி இருக்க வேண்டும். எந்த ஒரு எண்ணுக்கும் அந்த அருகில் உள்ள எண்ணுக்கும் இடையில ரொம்ப சிறிதளவு தான் இருக்க வேண்டும், ஏகப்பட்ட கேப் இருக்கக்கூடாது. அருகில் உள்ள எண்ணுன்னு சொல்லிட்டு நான் 2ஆம் நம்பர் எடுத்திருக்கேன், 2ஆம் நம்பருக்கு அருகில் உள்ள எண்ணுன்னு 10ன்னு சொல்லக்கூடாது. 2ஆம் நம்பருக்கு 2.1 இல்லை 1.9 இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதான் சொல்கிறான் நெய்பர்ஹுட் இஸ் ஆஃப் எ பாயிண்ட். அப்போ ஒரு பாயிண்டோட நெய்பர்ஹுட் என்பது அருகில் உள்ளது என்பது இருக்க வேண்டும் ஸ்மால் இன்டர்வல், சிறிய கேப்பு தான் இருக்க வேண்டும். எதுக்கு? அரவுண்ட் தேட் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கும் நெய்பர்ஹுட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் சிறிதளவு தான் கேப் இருக்கணும் அப்படின்றான். எப்படி இருக்கணும்? ஸ்மால் இன்டர்வல், சிறிய ஒரு இன்டர்வல் தான் இருக்கணும், சரியா? சிறிய இடைவெளி தான் இருக்கணும். எதுக்கு? அந்த புள்ளிக்கும் நெய்பர்ஹுட் புள்ளிக்கும் நடுவில் ஸ்மால் இன்டர்வல், சிறிய இடைவெளி தான் இருக்கணும் அரவுண்ட் ஆஃப் தட் பாயிண்ட், ரைட்டா? அதான் நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட்னா ஒரு புள்ளியோட அருகாமையில் அருகாமை என்பது இருக்க வேண்டும் ஸ்மால் இன்டர்வல், சிறிய இடைவெளி இருக்க வேண்டும் அரவுண்ட் தட் பாயிண்ட், அந்த புள்ளியை சுற்றி சிறிய இடைவெளி தான் இருக்க வேண்டும். அதான் நெய்பர்ஹுட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ 5வது நம்பர் எடுத்துக்கிறோம். இஃப் 5 இஸ் எ பாயிண்ட், 5 தான் ஒரு பாயிண்ட். அப்போ 5க்கு இடைவெளி யாராக இருக்கணும்? 4.9 இருக்கணும், இல்லை 5.1 இருக்கணும். அதுக்காக 4, 3 இதெல்லாம் அருகாமையில் உள்ளவங்க கிடையாது. 5க்கு கீழே என்னது? 4.9 ஃப்ராக்ஷனில். அப்போ 5க்கு மேலே என்ன? 5.1. இவங்க தான் அருகாமையில் உள்ளவங்க, சிறிய இடைவெளி, ரைட்டா? அதுதான் சொல்கிறேன். 5 இஸ் எ பாயிண்ட், எ ஸ்மால் இன்டர்வல் ஃப்ரம் 4.9 to 5.1 இஸ் கால்டு நெய்பர்ஹுட் ஆஃப் 5. இதுதான் அஞ்சாவதோட நெய்பர்ஹுட் 4.9 and 5.1. நல்லா பார்த்தோம். இப்போ 5 தான் ஒரு பாயிண்ட்னா ஏ ஸ்மால் இன்டர்வல், ஒரு சிறிய இன்டர்வல், ரைட்டா? சிறிய தூரம் ஃப்ரம் 4.9 to 5.5. 4.9 சிறிய தூரம் தான், 5.1 சிறிய தூரம் தான் 5க்கு. இந்த 2 தான் அழைக்கப்படுகிறது இஸ் கால்டு நெய்பர்ஹுட் ஆஃப் 5, ரைட்டா? சரி, ஓகே.